முக்காவாசி பேருக்கு சஸ்திரபந்தம் போய் சேர்ந்துருச்சுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நெறைய பேர் மெசேஜ் போடுறாங்க, வாய்ஸ் நோட் போடுறாங்க. அவங்க சொல்ற கதையெல்லாம் கேட்க அவ்ளோ கியூட்டா இருக்குங்க. ஒருத்தவங்க வாழ்க்கையிலேயே முதல்ல வந்து இந்த பழனிக்கு போயிட்டு வந்திருக்காங்க. அவங்க வீட்டுக்கு வரம்போது சஸ்திரபந்தம் வீட்ல இருந்திருக்குங்க. அதே மாரி ஒருத்தவங்க பூட்ன கடையில சஸ்திரபந்தம் வந்து வெயிட் பண்ணியிருக்கு. இவங்க வீட்டுக்கு வரலன்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. கடைய தொறக்கும்போது சர்ப்ரைஸா வந்து சஸ்திரபந்தம் இருந்திருக்கு. ஒருத்தவங்க வைகாசி 1 அன்னைக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டாங்க. ஒருத்தவங்க சஷ்டி விரதம் இருந்த அன்னைக்கு வந்துச்சுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டாங்க. எல்லா கதைகளுமே கேட்கறதுக்கு அவ்வளோ நெகிழ்ச்சியா இருந்ததுங்க. அதுலயும் வந்து இந்த சஸ்திர பந்தத்த அனுப்புறதுக்கு முருகர் என்ன தேர்ந்தெடுத்தார் இல்லையா? அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. நான் அனுப்பிச்சது நானா இருந்தாலும், அனுப்ப வச்சது அவருதான். உங்க கைக்கு எப்ப வந்து சேரணும்னு அவர் நெனைக்கிறாரோ, அப்ப வந்து சேர்றாருங்க. ஏன்னா, நான் சித்திரை 1க்குள்ள உங்க கைக்கு வந்து சேரணும்னு நெனச்சேன். இப்ப வைகாசியே பிறந்துருச்சு. நம்ம அனுப்புனது கொஞ்சம் லேட்டா அனுப்பிச்சாலும், எதிர்பார்த்தத விடையுமே இன்னும் ஜாஸ்தி லேட்டா தாங்க வந்து சேருது. ஆனா ஒரு விஷயம் தெரியுது. எல்லாருக்குமே கண்டிப்பா சஸ்திரபந்தம் போய் சேர்ந்துருங்க. அதனால இன்னும் வராதவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க கைக்கு வந்து சேர்ந்துரும். இப்ப தலைப்புக்குள்ள போகலாம். இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில தற்சமயம் ஒரு பிரச்சனையில இருக்கிறீங்க. என்னால முடிவெடுக்க முடியல. நான் நெறைய பேர்கிட்ட கலந்து ஆலோசிச்சுட்டேன். ஆனாலும் இதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. 2 ஆப்ஷன் இருக்கு, 3 ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஒரே ஒரு சிம்பிளான தீர்வுங்க. உங்க வீட்டு மொட்டை மாடிக்கு போங்க. மொட்டை மாடியில ஒரு 7 மணிக்கு மேல போயி, குளிர்ந்த காத்துல நில்லுங்க. யார்கிட்டயும் பேச வேணாம். மௌனமா இந்த விஷயத்த பத்தி ஆலோசனை பண்ணுங்க. கையில ஃபோன கட்டாயம் வச்சிருக்காதீங்க. பிரபஞ்சத்துக்கிட்ட ஆகாயத்துக்கு கீழ நின்னு நேரடியா உங்க பிரச்சனைய சொல்லுங்க. மனசார நெனைங்க. இந்த மாதிரி 2, 3 நாள் பண்ணீங்க அப்டின்னா, என்ன பண்றது? இந்த பிரச்சனைக்கு என்ன முடிவு? அப்டிங்கிற ஒரு சொல்யூஷன பிரபஞ்சம் உங்களுக்கு காமிச்சு குடுத்துருங்க. அடுத்த வாட்டி நீங்க எப்ப ஒரு முடிவெடுக்க சிரமப்பட்டாலும் சரி, குழப்பத்துல இருந்தாலும் சரி, இந்த மாதிரி வீட்டு மொட்டை மாடியில போய் நின்னு அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட இதுக்கு என்ன முடிவுன்னு கேளுங்க. கட்டாயம் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இப்போ மொட்டை மாடி இல்லாதவங்க என்ன பண்றதுன்னா, உங்க வீட்டு வாசல்ல நிக்கலாம். ஏன்னா சிலர் வந்து ஓட்டு வீடு, இல்ல கூரை வீட்ல கூட இருக்கிறவங்க இருக்கலாம் இல்லையா? அப்படிப்பட்டவங்க சும்மா நம்ம வாசல்ல இதனோட கான்செப்ட் என்னன்னா, நம்ம நேரடியா ஆகாயத்துக்கு கீழ நின்னு நிலவொளி இருக்கக்குள்ள நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட பேசணும். அவ்வளவுதாங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நான் குடுக்குற தகவல் புடிச்சிருந்தது அப்படின்னா, தயவு செய்து நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.